வணக்கம். பொதுவா ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. பெண்கள், மிசோஜினிஸ்டுகளின் பார்வையில் பெண்கள் அப்படியே சொல்லலாம். ஆனால் பொதுவா உயிரற்ற பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஷவம், அக்ரிணைகள், ஓகே, அக்ரிணைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் மேலே மக்களுக்கு எப்போவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காதல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. அது பொருள் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த எமோஷன் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். எப்படி பொருள் மாறலாம், எமோஷன் ஒன்றா இருக்கும்? ஏன்னா எமோஷன் அவங்களுக்கு அந்த பொருள் எதையோ ஞாபகப்படுத்தலாம், யாரையாவது பிடித்தவர்களை ஞாபகப்படுத்தலாம். அந்த ஞாபகம் ஒன்று தானே, அந்த நினைவுகள் அப்படிங்கிறது ஒன்று தானே. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடடே லவ் குரு, நைட்டு 11 மணிக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளை பிடிச்சவங்க நம்ம கிட்ட இருந்து விலகி போனதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த பொருட்கள் கிஃப்ட், அது கிஃப்ட் கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டு போன ஸ்கார், அந்த வடுக்களோட தடத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அந்த மாதிரி நினைவுகள் இருக்குல்ல, அந்த நினைவுகள் அந்த பொருளுக்கு உயிரை கொடுத்துருது. உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருளாக மாறிடுது. ஸோ அப்படிப்பட்ட பொருட்கள்லாம் என்னென்ன நம்ம லைஃப்பில் இல்லை பொதுவாக மனிதர்களோட வாழ்க்கையில் அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். எனக்கு முதல்ல தோன்ற பொருள் இதை பேசுறதுக்காக தான் இந்த முழு வீடியோவையும் வடிவமைச்சிருக்கான். எனக்கு இந்த மஞ்ச வாட்ச் அப்படிங்கிறது இப்போ அந்த கதையை சொல்ல போகிறேன். வாட்ச் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு பிடித்த பெண் ஒருவர் கொடுத்த பொருள் இது. இந்த வாட்சில் அந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்குன்னா பியர் பாட்டில்ஸ் இருக்கும். ஆமாம் இருக்குது. அது அவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறப்ப, இதை நீ பார்க்குறப்ப, டைம் பார்க்குறப்ப நீ குடிக்க மாட்டேல்ல, அதனால இது நான் உனக்கு நேரம் வராமல் ஒரு சிப் அடிச்சுட்டு தான் ஒரு கட்டிங்கை போட்டுட்டு தான் வேலையே பார்க்குறது. கடை எப்போ க்ளோஸ் பண்ணுவான்னு பார்க்குறக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடை எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கிறது ஒன்று, இன்னொன்று அவருக்கு ஒரு கட்டிங் போடணும்னு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு அந்த முட்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதனால் இந்த பொருள் எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா வாட்சஸ்லாம் வந்துருச்சுல. எனக்கும் ஸ்மார்ட் வாட்ச்லாம் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வாங்கினா கண்டிப்பாக போடுவேனான்னு கேட்டால் எனக்கே தெரில. இது மேலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறனால இது எப்போவுமே எனக்கு இதை போடாதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடித்தமான பொருளாக ஆயிடுச்சு. இன்னொரு பொருள் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனப்போ எனக்கு அங்கே கொடுத்த ஐடி கார்டு, அது இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே ஒரு சம்பளம் வாங்குறோம்ல, அப்போ தான் நம்மக்கிட்ட காசு அப்படிங்கிறது ஒன்று வரும். சரி, கையில் காசுங்கிறது வர்றப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே இனிமேல் எல்லாமே நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல. நீ வாங்கின 5000 நான் பார்த்துக்குவேனா? அப்போ அது பெரிய விஷயம். சொல்லு மேலே சொல்லு. அப்போ அந்த விஷயம் பெரிய விஷயமா இருந்துச்சு. 12 மணி நேரம் பேல நிற்க விட்டு அவனுக்கு கொடுக்குற அந்த 5000 அந்த லேத் நான் அவனுக்கு நன்றி உள்ளவனா, இதனால தான் எனக்கு இது கிடச்சிதுன்னு வேற நான் ஃபீல் பண்ணணுமா? எனக்கு என்னன்னா, நான் அதை பார்க்குறப்ப நான் யோசிச்சு பார்த்துப்பேன். நான் அந்த லேத்து மிஷினில் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரத்தில் அவசர அவசரமாக வேலையை முடிப்பேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக அவன் ஒருத்தன் உள்ளே வருவான், என்ஜினியராக ஒருத்தன் உள்ளே வருவான். முடிச்சிட்டிங்களா அதுக்குள்ளே, சரி ஓவர் டைம் பார்த்துக்கிறீங்களா இன்னொரு 4 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவான். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் போகும். அப்புறம் எங்கேருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிராஃபை பார்க்குறக்கு அந்த ஐடி கார்டை பார்க்குறப்போ ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருப்பா அதுதானே, அப்படியே நிழல் மாதிரி வந்துட்டு போகும்ல. அது எப்போ வேணாலும் அந்த நிலைக்கு போகலாம், இல்லை அது கீழேயும் போகலாம். அதுக்காக கூட அதை வச்சுருக்கலாம். அது கீழே போகிறேன்னா அது எதுக்கு தேவையில்லை, தூக்கி வீசு கீழே போ. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பொருள் இருக்குது? எனக்கு அந்த மாதிரி என்னுடைய ட்ரெஸ்ஸஸ், அவுட்ஃபிட்ஸ், பழைய அவுட்ஃபிட்ஸை இப்போவும் போட்டு பார்த்துட்டு கையை மட்டும் உள்ளே விட்டுட்டு அதை நான் யாருக்கும் கொடுப்பதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடுவோம், அன்னைக்கு இதை போட்டுட்டு 10 இயர் அகோ அப்போ ஃபிட்டாக இருந்த அவுட்ஃபிட் இன்னைக்கு பாருங்கள் அப்படியே அப்படின்னு. ஆனால் இப்போ அதை போட்டுட்டு போனால் மன்சூர் அலிகான் இப்படி போய்கிட்டு இருக்கேன், அது ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் எனக்கு அதை கொடுக்கறதுக்கு மனதில்லை. யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கல. நான் என் சுய சம்பாதத்தில் 2 கைகள் உழைப்பு, நான் சொன்னேன்ல இப்போ பேல நின்னேன் இது பண்ணேன், அதில் சம்பாதிச்ச பணத்தில் வாங்கினது. அதனால் எனக்கு அது அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட சம்பாத்தியத்தில் வாங்கிய பைக், அந்த பைக்கு அது பைக்குன்னு சொல்லாத, அது பைக்குன்னு சொல்லாத, அது ஒரு பொம்மை. நண்பர்களே, ஹோண்டா நவி அப்படின்னு இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பைக் தான் நான் சம்பாதிச்சு வாங்கின பைக். இந்த பழைய படத்தில் ஒரு குட்டி பையன்லாம் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு டாய் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த பைக்கு. அது நான் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது
அது ரொம்ப பழசனாலும் என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் ஒரு 1500 ஒருத்தர் கேட்ட உடனே கொடுத்துட்டு தானே திரும்பவும் வாங்குற பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பைக்குக்கு நான் பேர்லாம் வச்சிருந்தேன். இவர் பெரிய சில்வஸ்டர் ஸ்டாலின், அவரோட நாயை வேற வழியெல்லாம் வித்துட்டு இப்போ பணம் வந்ததுக்கப்புறம் அவரோட நாயை போய் திரும்ப வாங்கிட்டு வர போகிறாரு. திரும்ப அதை கேட்டு வச்சுருக்கேன், வாங்கிடுவேன். அந்த பைக்குக்கு நான் பேர்லாம் வச்சுருந்தேன். யூஸ்வலாக அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச பொருளுக்கு வந்து பேர்லாம் வச்சுருவாங்க. இந்த ஆட்டோக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த வண்டிக்கு நான் வச்சுருந்த பேர் வந்து பென். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸில் வந்து அந்த ராஸ் அப்படிங்கிற அவரோட பையன் பேர். அப்போ தான் அந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்த டைமா, அதனால் அந்த பைக்குக்கு கூட்டணும் போங்கடா. நிறைய பேருக்கு வந்து பொருட்கள் மேலே அப்சஷன் இருக்கும். இந்த பொருளை நம்ம வாங்கி சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம கேட்டாலும் அதை கொடுக்கவும் மாட்டாங்க, ஆனால் அது பயன்படுத்தவும் மாட்டாங்க, ஆனால் சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு அப்பாக்கள் வந்து மது குப்பிகளை வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு எப்போ தேவைப்படும். என்ன இது என்ன பங்கருக்குள்ளேயா இருக்கும்? நம்ம காலையில் 11 மணிக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வரலாம். குடிச்சு முடிச்ச பாட்டில் இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு 50 பாட்டில் 100 பாட்டில் சேர்ந்துச்சுன்னா கடைக்கு போடுவாங்களா, அப்படி கூட போடக்கூட மாட்டாங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னே தெரியாது. அதில் வந்து ஆர்ட் மாதிரி பண்ணி வைக்கிறது, லைட்டை அப்படியே அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அவங்க லிவர் எவ்வளோ பர்சன்டேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு டெய்லியும் அதை விசிபிளாக பார்க்கணுங்கிறக்க அதை அடுக்கி வச்சுருப்பானுங்க. அப்புறம் ஒரு நாள் உப்பி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது தான் அந்த பாட்டில்களை க்ளீன் பண்ண முடியும். அது வரைக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கு அது யூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டலுக்கு மயிர் யூஸ் ஆகும். அந்த இதை இடைக்கி போட்டுட்டு நம்ம ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அந்த சோகத்தை மறக்கலாம். எனக்கு அப்சஷன் சொன்னவொடனே ஞாபகம் வருது. அம்மாக்கள் வந்து இந்த கட்டப்பை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, கட்டப்பை ஆகட்டும், இந்த பிளாஸ்டிக் கவர்கள் வந்து எவ்வளோ கவர் இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா கவர் இருந்தாலும் எடுத்து இந்த கட்டப்பைக்குள்ளே வச்சுட்டு கட்டப்பை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ரம்முக்குள்ளே வச்சு மொத்தமாக வச்சுருவாங்க. நான் ஏதாவது பர்ச்சேஸ்க்கு போயிட்டு ஏதாவது ஒரு 2 துணி 3 துணி வாங்கிட்டு வரோன்னா அவன் கட்டப்பையெல்லாம் கொடுக்க மாட்டான். அதுக்கும் ஒரு கவர் தான் கொடுப்பான். பல்காக வாங்கினா தான் கட்டப்பையெல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் இப்போ இது கேட்பானுங்க, கடை கேஷுங்களா, கேரி பேக் வேணுங்களா, கட்டப்பை கொடுப்பான்னா ஒரு ஏற்ற இறக்கமாக வைப்பான். அது வேணும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வாங்கிட்டு வரலன்னு சொல்லி சண்டையெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி என்னோட சொந்தக்கார பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரசாங்கம் கொடுத்த டிவி, கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வேறு டிவி, மிக்சி இதெல்லாம் வந்தாச்சு. ஆனாலும் கூட அவங்க வந்து அதை போடுறதுக்கு வேறு யாருக்கோ கொடுக்கறதுக்கோ, இல்லை வந்து விலைக்கு போட்டு வேறு ஏதாவது வாங்குறதுக்கோ, பக்கெட்டு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்குறதுக்கோ அவங்களுக்கு மனசே வராது. ஏன்னு கேட்டேன்னா, இல்லை நான் செத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துக்கலாம், நான் போனதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. இது வந்து அவங்களுக்கு அந்த பெயினை ஞாபகப்படுத்துது. அப்படிங்கிறப்ப அந்த டிவி இல்லாத காலத்தில் இந்த ஒரு டிவியோ, இந்த ஒரு எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், மிக்சியோ கிரைண்டரோ, இது வந்து எனக்கு அது இல்லாமல் இருந்தப்போ இது கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை வந்து நான் இப்போ வந்து புதுசாக வந்துருச்சு, இருந்தாலும் நான் அதை வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அது கூட அவங்க ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதனால் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மாதிரி காதலிகள் கொடுக்குற கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க ஏதாவது பொருளாக கொடுப்பாங்க, இல்லை வந்து லவ் லெட்டர் கொடுக்குறது, இல்லை மென்டல் டார்ச்சராக கொடுப்பாங்க. அது இருக்குது, அதை பத்திரமா வச்சுருக்கேன், அப்படியே வச்சுருக்கேன். பொருளாக இல்லாதனால அதை அப்படியே சொல்ல அது எங்கே அது வச்சுருக்கேன், அப்படியே இருக்குது சேஃபாக அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. வேறு ஏதாவது அவங்க தலையிலேருந்து விழுந்த பூ ஏதாவது பேணுகள்லாம் வைக்கிற பழக்கம் நமக்கு இல்லை, அதை எடுத்து டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. இப்போல்லாம் வந்து உள்ளாடைகளை வாங்கி கூட நிறைய பேர் வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. அது நம்ம பண்ணுறது இல்லை. சொல்லு என்ன? இப்போ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிடுச்சுல. ஏன்னா இப்போ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அது மேலே அந்த வேக்ஸ் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நானா அந்த மாதிரி நான் அப்படி வச்சுருக்கிறதுனால என்னுடைய எஸ்எம்எஸ்கள் என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்காகவே நான் வந்து இந்த பழைய கீபேட் ஃபோனெல்லாம் வந்து மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். பழைய ஃபோன்லாம் நீங்கள் அப்படியே வச்சுருவீங்கல்ல? அதுலேருந்து கண்டென்ட்டுக்குள்ளே வர்றான் செருப்பு பிஞ்சு போகும் ராஸ்கல்ஸ். நான் வந்து போட்ட வீடியோவில் இருக்கிற தரவுகளை பயன்படுத்தி இவன் இதை வச்சுருக்கக்கூடும், எப்படியாவது இந்த டாபிக்குள்ளே கட்டி கூட்டிகிட்டு வந்துடலான்னு. இல்லை, யூஸ்வலாக பழைய ஃபோன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது ஃபோன். நான் வந்து அந்த தாய்லாண்டில் இருக்கிற புலி மாதிரி எப்போ கடிப்பேன்னு யாருக்கும் தெரியாது. இல்லை, பொதுவாக வந்து ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்கல்ல, பழைய ஃபோனில் இருக்கிற மெமரிஸ்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அது மெமரிஸ்க்காக தான் அது வச்சிருக்கிறது. இல்லை, மெமரிஸ்க்காக அந்த பொருளை வச்சிருக்கிறதுல எப்படி நியாயம் இருக்கும்? ஏன் வச்சிருக்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ பைக்கை திரும்ப வாங்குறேன்னு சொன்னவன் தானே நீ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க? தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் காட் டாம் வீடியோ. அது காரணமே இல்லாமல் ஒரு பொருள் மேலே அப்சஷன் அதானே. அந்த மாதிரி தான் அது பேசின விஷயங்கள். அதை நான் ஹோல்டு பண்ணது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்லைடிங் ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன், W205 சோனி எரிக்சன். அந்த ஸ்லைடிங் ஃபோன் இன்னும் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கும்போது அவங்களும் கேட்பாங்க அதை கூட. ஸோ நான் அது 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 அந்த மெமரி அது கூட அசோசியேட் ஆகிருக்குல்ல. அப்போ QWERTY கீபோர்டில் ஒன்று வச்சுருந்தேன், அதில் வித்து ஒரு ட்ராக்கிங் பாலோட. பிளாக்பெரியில் மேக்ஸ்ன்னு ஒரு பிராண்டு, தோனி வந்து நடிச்சிருப்பாப்புல. தோனி வராதுன்னு சொல்லி அந்த கடைக்காரன் அந்த ஃபோனை விற்றான். இது 2000 ரூபா தான். இதே பாருங்கள், ட்ராக்கிங் பால் இருக்குது, தோனியெல்லாம் வர்றாரு பாருங்க. அவன் காட்டினான், சரி வாங்கிட்டேன். யூனிவர்சல்னு அப்போ ஒரு கடை இருந்தது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த பொருட்கள் வந்து எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கும், நான் வச்சுட்ருக்கேன்னு சொல்கிறீங்களே. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தான் யூஸ் பண்ண பொருட்களை வந்து வெளியே கொடுக்கறதுக்கு மனசு வராது, இல்லை வேறு ஆட்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆமாம், அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அது உட்காந்து என்ன டெய்லி உட்காந்து இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்க ஸ்லைட் ஃபோனை. அது சொல்கிற காரணம் அது அந்த மாதிரி மெமரிஸ் இருக்குல்ல, அதில் அதை எடுத்து பார்த்தோம்னா அப்படி இருக்குல்ல. அதே மாதிரி LG G8X வந்து அந்த டியூவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், எல்லாம் ஆன் ஆகுது, இப்பயும் ஆன் ஆகும். அந்த இப்போ சோனி எரிக்சன்லாம் வந்து அந்த பின் போயிடுச்சு, அதை மாற்றுறதுக்கு வழி இல்லாமல் மனசு இல்லாமல் அப்படியே இருக்குது. மற்றபடி இந்த நார்மல் யூசேஜில் இருக்கிற விஷயங்கள், இப்போ இந்த USB அது B பின்னா C பின் அந்த இதில் அதெல்லாம் இருக்குது. அந்த இதில் வர்ற ஃபோன்ஸ் எல்லாம் ஆன் ஆகும். அதெல்லாம் அப்படியே பத்திரமா ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மெமரி தானே. அந்த குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் அதில் நம்ம பண்ண சேட்டைகள்லாம் அது அசோசியேட் ஆகிருக்கும். அதை கொண்டு போய் ஒரு 2000 ரூபா கொடுக்குறான்னு விற்றுட்டு மறுபடியும் நம்ம அதை கேட்டோம்னு வச்சுக்க, அது கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த பொருள். இப்போ எனக்கு இந்த ஸ்லைடிங் ஃபோன் வேணும்னு நான் தேடினா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த யூஸ்டு ஃபோன் செல் பண்ணுற சைட்ஸ்லையோ இல்லை வேறு எதுலேயுமே கூட நம்ம அது ரொம்ப தேடி அதை இது பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது. அது 1008 இஷ்யூஸோடு வருது. எனக்கு அது ரேண்டமாக ஒரு நாள் யூஸ் பண்ணணும்னு தோன்றப்ப எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நான் இந்த என்னோடய பழைய ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் போட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அது ஒரு மெமரி தான். நான் வந்து மேற்படிப்பு முடிச்சுட்டு அந்த முடிகிற டைமில் பார்த்தோன்னா, அந்த ஃபேர்வெல்லில் இங்க் அடிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த இங்க் அடிச்சு விளையாடுறப்ப எல்லோரும் இங்க் அடிச்சுட்டு அந்த சட்டையில் பேரெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அந்த அந்த பொருள் இன்னும், அந்த சட்டை இன்னும் என் கையில் இருக்குது. ஆனால் அதில் எழுதின பேரில் இருக்கிற யார் கூடயுமே இப்போ கனெக்டில் இல்லை. அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயமா பார்க்குறியா? ஏன் தெரியல, மேபி. ஆனால் அன்னைக்கு எழுதும் போதெல்லாம் நம்ம லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்லடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் இப்போ அப்போ இருந்த யாருமே வந்து இப்போ டச்சில் இல்லை அப்படிங்கிறதே. வருவாங்க, அப்பப்போ வருவாங்க. ஒன்று பத்திரிக்கை வைக்கிற கூப்பிடுவானுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 1000 ரூபா இருக்குமா மச்சான், அது வர்றதுக்காக ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நல்லா இருக்கியா அப்படி கேட்டு, டே கதிர் நல்லா இருக்கியா மச்சான் அப்படி கேட்டு எவனுமே ஃபோன் பண்ணி நான் பார்த்ததில்லை. அப்படி உங்களுக்கு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லாதீங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும், இப்படியும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி. தயவு செஞ்சு போலியான நம்பிக்கைகளை விதைக்காதீங்க. அதே மாதிரி பெரும்பாலானவங்க வந்து வீடுகள், அந்த வீட்டில் மெமரிஸ் அசோசியேட்டாக இருக்கிறதுனால வந்து அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வந்து விரும்ப மாட்டாங்க. செவுத்தோட பெயிண்ட் கலரை மாற்றுறதோ, இல்லை அவங்க குழந்தை கிறுக்குனதெல்லாம் அதில் இருக்கும் க்ரையான்னு வச்சு, அதெல்லாம் இருக்கிறனாலேயே அதை வந்து சுரண்டி பெயிண்ட்டு மாற்ற மாட்டாங்க. அப்படியே இருக்கும். ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பார்க்குறப்ப அவங்க அப்பா இன்னைக்கு கிறுக்குனதுக்கு அடித்தார்ல, அது ஞாபகம் வரும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இருக்கணும், நீ கிறுக்குனது இன்னும் அங்கேயே இருக்கு. ஏன் இந்த மாதிரி பொருட்களை மனிதர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கூட அசோசியேட் பண்ணி அதை பதுக்கி வைக்க ஃபீல் பண்ணுறானுங்க? ஏன்னா இருக்க போகிறது வந்து எத்தனை நாள் நம்ம ஒவ்வொருத்தங்களும் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம கூட உலகத்தில் வந்து எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாரையும் பார்க்குறது கிடையாது, எல்லாரு கூடயும் எமோஷனை ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஒரு சிலர் கூட எமோஷன் ஷேர் பண்ணுறோம், அதில் நல்ல எமோஷனோ கெட்ட எமோஷனோ ஏதோ ஒன்று இருக்குது. அந்த எமோஷனை நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறப்ப அது வந்து இப்படி ஒரு பொருள் பார்க்கணும்னு சொன்னோம், இனிமேல் இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் சேரக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக இருக்கலாம். இல்லை ஒரு நல்ல மெமரி அப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிறப்ப அதை தேடி ஒரு இன்னொரு அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாலோ அந்த ஞாபகம் திரும்ப வரும். இப்படி ஒரு ஃப்ரெண்டு திரும்ப கிடச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். பார்களில் இந்த மாதிரி நினைவுகளோட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நினைவுகளை செரிஷ் பண்ணுறது வந்து அது அடுத்து வாழ போகிற வாழ்க்கைக்கு ஒரு முன்னெடுத்து கொடுக்குற மாதிரி. அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ போகிறோம்னா அந்த 10 வருஷத்தை இன்னும் லீட் பண்ணணும்ல, அதுக்கான ஒரு முன்னத்தி அதான் வந்து அந்த நினைவுகள். ஸோ அந்த பொருட்களை வந்து நீ ஒரு டைம் கேப்சூலாக, மெமரி கேப்சூலாக பார்க்குற. ஆனால் அந்த உண்மையாகவே இந்த மாதிரி இப்போ நீங்கள் மெமரி கேப்சூல்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி உண்மையாகவே கேப்சூல்லாம் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும்ல. அதை எடுத்து வாயில் ஓட்டோம்னா அந்த போகிறோம், ரம்பா பார் போகிறோம், 2 பீர் அடிக்கிறோம், அன்லிமிட்டட் சைட் டிஷ்ஷு,
போட்டு ஜாலியாக வாமிட் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு பில்லுக்கும் வந்து ஒவ்வொரு வருடங்கள் கணக்கு கொடுத்துடணும். 2019 என்ன நடந்துச்சோ எல்லாம் அவன் ஞாபகம் வரும். இந்த அது போட்டால் அது அங்கே அந்த டைம் பீரியடே வாழ்ந்துட்டு வந்துட்டோன்னா பொருட்களுக்கே வேலை இல்லாமல் போயிடும். நல்லா இருக்கும். அந்த பில்லுக்கு மட்டும் விலை பல லட்சங்கள். அதை கண்டுபிடிப்பாங்க ஃபியூச்சரில். எனக்கு தோணுது. இந்த கூகுள் மெமரிஸ்லாம் உனக்கு வருமா? வரும். நல்லா இருக்கும். போன வருஷம் நான் என்னென்ன ராங் டிசிஷன்ஸு நான் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுற மாதிரி மெமரிஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பசுமையான நினைவுகளும் நமக்கு வரும். என்னென்னா பொதுவாக வந்து எல்லாரும் வந்து மெயில் ஐடி வந்து நம்ம ரொம்ப இயர்லியாகவே பண்ணியிருப்போம்ல. காலேஜ் டைமில் குரு 007 அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம பண்ணியிருப்போம். அந்த மெயில் ஐடியை இப்போயும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ என்னென்னா அத்தனை வருடங்களுக்கான மெமரி நமக்கு கால்பேக் பண்ணிகிட்டே இருக்கும். 5 வருஷம் 10 வருஷமாக நீ இது பண்ணிகிட்டு இருந்த, இந்த ஃபோட்டோ நீ இதில் சேவ் பண்ணியிருக்க, இந்த ஃபோட்டோ நீ கூகுள் ஃபோட்டோஸில் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். திஸ் டசன்ட் ஃபாலோ அவர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி அப்பப்போ வரும். என்னது அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய பசுமையான நினைவுகளும் இருக்கும். நிறைய ராங் டிசிஷன்ஸ் எடுத்ததும் அதில் வரும். ஸ்க்ரீன்ஷாட்டுகளும் கான்வோக்களும் அதுக்குள்ளே புதைந்து கிடக்கும். நம்ம வந்து பழைய டைம்லலாம் எப்படின்னா இந்த ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அப்பப்போ அந்த பசுமையான நினைவுகள் வர்றப்ப அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே கூகுள் ஃபோட்டோஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் அப்போல்லாம் வந்து அந்த ஒன்ஸ் வியூவில் அனுப்புனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஒரு காலம் பசுமையான காலம். ஆக மொத்தத்தில் மனிதர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பொருள் அவங்களுக்கு வந்து அந்த பழைய நினைவுகளை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மூலமாக அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆக்சுவல் பர்சனே கூட தேவையில்லாமல் போய் அந்த பொருள் போதுமானது நீ கிளம்புங்கிற இடத்துக்கு அவனுங்க நகர்றானுங்க. விச் இஸ் அ குட் சைன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பொருள் அந்த மாதிரி அசோசியேட் ஆகிருக்கு, எனக்கு இந்த பொருள் வந்து இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்ல மெமரிஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹார்ட்டின் போடுறேன். நன்றி, வணக்கம்.